உங்கள்ல யாருக்காவது ஒரு பிரச்சனை உடனடியா தீரணும், ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கடன் பிரச்சனை, அல்லது ஒரு வீடு விக்க முடியாம இருக்குது, அல்லது ஒரு நிலம் வாங்குனதுல பிரச்சனை, அல்லது திருமணம் அமையல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டப்படுத்திட்டே இருந்ததுன்னா, அந்த பிரச்சனை தீர்வதற்கு வேல் வழிபாடு 48 நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க. ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேல் வழிபாடு பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே வேற வேற பதிவுகளில் சொல்லியிருக்கேன். வேல் வழிபாடை நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் ஆரம்பித்து தொடர்ந்து 48 நாட்கள் அந்த வழிபாடை பண்ணுங்க. நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் ஒரு செவ்வாய்க்கிழமையில் அல்லது முருகனுக்கு உரிய கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அல்லது சஷ்டி திதியில், இதில் வேற நிறைய சந்தேகம் வரும். தேய்பிரை சஷ்டியா அல்லது வளர்பிறை சஷ்டியா அப்படின்லாம் சந்தேகம் வரும். வளர்பிறை சஷ்டியில் ஆரம்பித்து நீங்கள் முதல் நாள் தொடங்கும் போது இந்த மாதிரி நாட்கள், நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆரம்பிங்க. ஒன்று சஷ்டி திதியில் ஆரம்பிங்க, அல்லது கார்த்திகை நட்சத்திரம் வருகிற அன்றைக்கு ஆரம்பிங்க, அல்லது செவ்வாய்க்கிழமை இப்படி ஆரம்பித்து 48 நாட்கள் தொடர்ந்து வேல் வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ, கடன் பிரச்சனை தீரணும், நல்லபடியாக திருமணம் நடக்கணும், அல்லது திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை சரியாகணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்லபடியாக குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனை எதுவோ அதை சொல்லி நீங்கள் வேல் வழிபாடு செய்யுங்கள். வேல் வகுப்பு படிங்க. ரொம்ப அழகா நமக்காகவே அருணகிரியார் பாடி கொடுத்தார். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே என்று நமக்காகத்தான் அவர் வேல் வகுப்பு பாடி கொடுத்தார். அதை நீங்கள் சொல்லி நீங்கள் வேல் வழிபாடு பண்ணுங்க. எங்களுக்கு இதெல்லாம் சொல்ல தெரியாதே அப்படின்னா யூடியூப்ல இருக்கும் இல்லையா அந்த பாடல், அதை நீங்கள் கேளுங்க. ரொம்ப எளிமையாக படிக்கலாம். இந்த திருப்புகள்லாம் நம்ம ஆரம்பத்தில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது எல்லாமே சந்தத்தமிழ் இல்லையா. ஆனால் திரும்ப திரும்ப படிக்கும்போது ரொம்ப எளிதாக படிக்க முடியும். முதல் முறை படிக்கிறவங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை படித்து பாருங்கள், அல்லது அந்த பாடல்களை கேளுங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனதுலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே, அந்த சந்த தமிழில் தான் அருணகிரியார் எல்லா பாடல்களையும் பாடினார். அதை சொல்லி நீங்கள் வேல் வழிபாடை 48 நாட்கள் தொடர்ந்து செய்கிற போது நாம் எதற்காக வேல் வழிபாடை தொடங்கினோமோ அது நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா வேல் வழிபாடு ஆரம்பித்து செஞ்சு பாருங்க. இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.